ஹாய், இந்த வீடியோவில் இந்த புக் இருக்கு இல்லையா, தி ஃபிலாசபி புக். இந்த வீடியோவில் தி ஃபிலாசபி புக், இந்த புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் புத்திசம் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த வீடியோவில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஹாப்பினஸ்னால் என்ன, லைஃப்பை எப்படி வாழணும், இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஷின்ஸ்லோட நீங்கள் ஆன்சரை சர்ச் பண்ணுற ஜேர்னியில் இருக்கீங்கன்னா, நானும் அதே ஜேர்னியில் தான் இருக்கேன். நான் கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். எனக்கு இந்த புக்கு ஃபஸ்ட்டு படிக்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போது கொஞ்சமாக புரியுது. அந்த ஒரு சில விஷயங்கள் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் ப்ளஸ் அதில் என்ன எழுதியிருக்காங்கன்றதை அப்படியே படித்து சொல்லலான்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே மெயின் கண்டென்ட்டுக்கே போயிடுவோம். ஓகேயா? சஃபரிங் இஸ் அன் இன்டர்னல் பார்ட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஃப்ரம் பர்த் த்ரூ சிக்னஸ் அண்ட் ஓல்ட் ஏஜ் அண்ட் டெத். அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னாக்க, தி ட்ரூத் ஆஃப் சஃபரிங், துக்கா. ஓகே, அடுத்து தி காஸ் ஆஃப் சஃபரிங் இஸ் டிசையர், கிரேவிங் ஆஃப் எசென்ஷுவல் ப்ளஷர்ஸ் அண்ட் அட்டாச்மெண்ட் டு வேர்ட்லி ப்ரோசெஷன்ஸ் அண்ட் பவர். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, தி ட்ரூத் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் சஃபரிங், சம்யுத்தியா. ஓகே, அடுத்து சஃபரிங் கேன் பி எண்டட் பை டிட்டாச்சிங் ஒன் செல்ஃப் ஃப்ரம் கிரேவிங் அண்ட் அட்டாச்மெண்ட். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, தி ட்ரூத் ஆஃப் எண்டிங் சஃபரிங் நிரோதா. ஓகே, அதுக்கு அடுத்து தி eightfolds of path. The eightfold path is the mean of the enlightenment, desire, overcome ego. Okay, the 8 paths of the mean of to enlightenment and overcome the ego அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, தி ட்ரூத் ஆஃப் பாத் டு எண்டிங் தி சஃபரிங் மகா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, நமக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கிறனால தான், ப்ளஸ் வந்து அட்டாச்மெண்ட்ஸ் ஒரு சில விஷயங்கள் கூட வச்சுருக்கிறனால தான் நமக்கு வந்து நிறைய நேரங்களில் சஃபரிங் வருது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நம்ம எங்கெல்லாம் வந்து அட்டாச்மெண்ட் வச்சுருக்கோமோ, எங்கெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கோமோ, இதெல்லாம் டிசையராக வச்சுருக்கோமோ, எல்லா டிசைரும் விட்டுட்டு நம்ம அப்படியே ரொம்ப பேசிக்கான ஸ்டேட்டுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் அப்படியே ஹாப்பினஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் மைண்டு தானே, அப்படியே ஹாப்பியாக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு நான் ஒத்துக்கிறேன்னா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது எதுனாலையும் ஃபஸ்ட் எடுத்தோடனே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுக்கப்புறம் இன்னும் என்ன சொல்கிறாரு, தி நாட் செல்ஃப், நெக்ஸ்ட் ஸ்டெப் டு குரு மந்த்ராஸ் reasoning that is elimination of attachment with prevent any disappointment, so avoid suffering. To achieve this, he suggests root cause of our attachment, our selfishness, and by selfishness he means more just our tendency to seek gratification. For Guru Mantra, அதாவது புத்தா, selfishness is an self-centered and self-attachment is the domain of what today we could call the ego. ஓகே, அப்படின்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, செல்ஃப் அட்டாச்மெண்ட்டோட, அதாவது வேறு மற்றவங்க கூட வந்து நம்ம ஒரு கிராட்டிஃபிகேஷன் இருந்தால் ஒழுங்காக தான் பண்ணுறனா, இல்லை வந்து ஏதாவது ஒரு சக்ஸஸ் வரும்போது இன்னொருத்தவங்க கூட செலிப்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்னால டிசப்பாயின்மெண்ட் வரலாம், அவங்க வரலன்னா அப்படின்ற மாதிரி. இதுக்கு நம்மளே வந்து நம்மளோட டொமைன்ட்டுன்னொன்னே எனக்கு வந்து கரெக்டான மீனிங் அதுக்கு என்னன்றது தெரில. டொமைன், அலெக்சா, வாட் இஸ் மீன் பை டொமைன்? Domain is usually defined as a field of action, thought, influence, etc. For more, ask me to give you more definitions for domain. Self-attachment is the action of what today we can ourself ego. Okay, ego அப்படின்னாக்க
நம்ம நிறைய டைமில் வந்து பேடாக நினைக்கிறோம். ஈகோனாக்க நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போது ஒரு குழந்தை வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிக்கும். ஆனால் லாஜிக்கலாக நம்ம திங்க் பண்ணுவோம், நம்ம வந்து எனக்கு வந்து ஐஸ்கிரீம் வேணுமா வேணாமா திங்க் பண்ணி நான் சூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் நமக்கு ஈகோன்ற ஒரு விஷயம் வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணி நம்ம எப்படி ஆக்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஆக்ட் பண்ணோம். அதே மாதிரி ஒரு சில டைமில் வந்து இந்த நம்ம ஸோ கால்டு ஈகோ ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது நமக்கு ஒரு சில டைமில் வேணும். அப்படின்றப்போ ஈகோ அப்படின்றது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான். நம்ம இத்தனை நாள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் ஈகோ வந்து கரெக்டாக இந்த பார்ட்லேருந்து யோசிச்சு பார்த்து நமக்கு வந்து செல்ஃப் அட்டாச்மெண்ட்டாக நம்ம ஈகோ தாண்டி நம்ம வந்து செல்ஃப் அட்டாச்சாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. To free ourselves from the attachment that cause pain is not enough mentally. To renounce this desire, we must overcome our attachment to that which desire the self. But how this can be done? Desire is ambition and expectation, a part of ourself, our nature, and for most constitute our very reasoning is living. அதாவது டிசையர் தான் நம்மளோட லிவிங்கான மெயின் ரீசனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ப்ளஸ் வந்து அட்டாச்மெண்ட் வந்து நமக்கு வந்து பெயினும் டிசப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கும்னு சொல்கிறாரு. ஆனால் நான் இன்னொரு சைட்லேருந்து நான் எப்படி இதை பார்க்குறேன் அப்படின்னா, அட்டாச்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தோம் அப்படின்னாக்க, அட்டாச்மெண்ட் அப்படின்றது ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஹாப்பினஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தி ஹாப்பினஸ் ஸ்டடி வந்து நடந்துச்சு வேர்ல்ட்லேயே, ரொம்ப பெரிய ஸ்டடி. அதில் என்ன ரிசல்ட் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னாக்க, ஹெல்த் அண்ட் ரிலேஷன்ஷிப் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் இருந்தாக்க அதுதான் இருக்கிறதுக்குள்ள ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குது. காசு ஹாப்பினஸ் கொடுக்கல, மெட்டீரியல்ஸ் ஹாப்பினஸ் கொடுக்கல, அது எல்லாத்த விட முக்கியமான நம்ம காரு, பைக்கு, சிட்டி, லைஃப் ஸ்டைல் இது எல்லாத்தையும் தாண்டி ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஹாப்பினஸ் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்குது. செகண்ட் வந்து ஹெல்த் அதிகமாக கொடுக்குது. காசை தாண்டி, மெட்டீரியல்ஸை தாண்டி, நம்ம நினைக்கிற ஜாப் தாண்டி, நிறைய விஷயங்களை தாண்டி மெட்டீரியல் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ ஹாப்பினஸ் தருது அப்படின்னாக்க, ஒரு அதுலேருந்து டிசப்பாயின்மெண்ட் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டான ஒரு பார்ட்னர் சூஸ் பண்ணுறதுக்கான நீடை வந்து அது காட்டுது. ப்ளஸ் வந்து இவர் டிசப்பாயின்மெண்ட் பற்றி சொல்லும்போது எனக்கு வந்து கரெக்டான பார்ட்னர் சூஸ் பண்ணுறது அப்படின்றது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத காட்டுது. ப்ளஸ் வந்து ரிலேஷன்ஷிப்புன்னு வரும்போது அந்த இடத்துல வந்து நம்ம வர்னரபுளாக தான் இருக்க முடியும் அப்படின்றது அது அழகான ஒரு விஷயம். இதை ஒரு ரீல்ஸ் வீடியோவில் பார்த்தேன். ஹார்ட்டை உடைக்கிற அளவுக்கு வர்னரபுளாக இருக்கிறதா அங்கே அழகான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போது ரிலேஷன்ஷிப் அப்படின்றப்போ வர்னரபுளாக இருக்கிறது அங்கே இம்பார்ட்டண்ட்டு. அதே சமயத்தில் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிடிச்சி வைக்கிறது இல்லை. போகிறதுக்கு ஃப்ரீடம் இருக்கும்போது அவங்க போகாமல் இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் அழகாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கணும். அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் கரெக்டான ஒரு பர்சன் சூஸ் பண்ணி கரெக்டான பர்சன் இருந்தாக்க அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ தி ஆன்சர் ஆஃப் குருமாத்ரா இஸ் ஈகோஸ் வேர்ல்ட் illusory of he shows the process of arguing universe can't be ஆனால் இவர் சொன்னதுலேருந்து ஒரு விஷயம் நான் என்ன எடுத்துக்குவேன் அப்படின்னாக்க, நிறையா விஷயங்கள்லேருந்து நம்ம அட்டாச்மெண்ட் வந்து வெளில எடுத்துடலாம். ப்ளஸ் வந்து நிறைய இடத்துலேருந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்மி பண்ணிடலாம். ஃபுல்லாக இவர் சொல்கிறது அக்ரி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை. நான் நிறைய ஃபோட்டோஸோட அட்டாச்மெண்ட் வச்சுட்டு நான் அதை பார்க்கவே மாட்டேன். ஆயிரக்கணக்கில் ஃபோட்டோஸ் வச்சுருந்தேன். அந்த அட்டாச்மெண்ட் எனக்கு எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல. சரின்னு நான் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபோட்டோஸுமே டெலீட் பண்ணிட்டேன். ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டு அதெல்லாமே எனக்கு வந்து பெருசாக சென்ஸ் மேக் பண்ணலை. அப்படின்றப்போ அந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் எல்லாமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெட்டீரியலிஸ்டிக்கான பர்சனாக இல்லாமல் ஒரு மினிமலிஸ்டிக் பர்சனாக ஆகிட்டேன்.
அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து என்னோட சஃபரிங்ஸை வந்து கம்மி பண்ணுது. ப்ளஸ் வந்து இப்போது இன்றைக்கி நான் என்னையே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேனே. நான் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தேன். நிறைய 1500 காண்டாக்ட்ஸ் கிட்ட வச்சுருந்தேன். அவ்வளோ காண்டாக்ட்ஸ் கூடயுமே நிறைய பேர்கிட்ட பேச முடியும். நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு இப்போ கால் பண்ணலாம். 100 பீப்புளுக்கு கால் பண்ணுற அளவுக்கு எனக்கு காண்டாக்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் எனக்கு அதில் ஹாப்பினஸ் கிடைக்கல அப்படின்ட்டு, நிறைய சஃபரிங்ஸ் வருது அப்படின்ட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுமே இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், அதுலேருந்து டிட்டாச் ஆகி நான் புது நம்பர் வாங்கிட்டேன். புது நம்பர் வாங்கிட்டு அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 காண்டாக்ட் தான் வச்சுருந்தேன். அதில் யார்கிட்டையுமே பேச மாட்டேன், யாரும் எனக்கு கால் பண்ண மாட்டாங்க ஒரு நாளில். அந்த மாதிரி தான் ஆஃபீஸ் காண்டாக்ட் மட்டும் வச்சுருந்தேன். ஆனால் இது நல்லா இருக்கா அப்படின்னாக்க, நான் தனியாக வெளில போகிறேன் வரேன், இதெல்லாமே எனக்கு என்னமோ அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை தனியாக இருக்கும்போது. ஹாப்பினஸ் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னாலுமே அதை ஈஸியாக ஆம்ப்ளிஃபை பண்ணும்போது எப்படி எப்போ ஈஸியாக அதிகமாக ஆகுது அப்படின்னாக்க, கூட ஒருத்தங்க வரும்போது தான். அது ஒரு ஷேர்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படின்றப்போ ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து ஒரு ஸ்டடியில் என்ன சொன்னாங்க, ஒரு மவுண்டெயினை வந்து ஏற வச்சாங்க நிறைய பேர். அதில் ஒரு சிலர் வந்து தனியாகவும், ஒரு சிலர் வந்து ஒரு ஃப்ரெண்டு கூடவும் அனுப்பி விட்டாங்க. அப்போது அந்த மவுண்டெயினோட இது இருக்குல்ல, எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது, ஏறது கஷ்டமாக இருக்குது அப்படின்றத தனியாக இருக்கிறவங்கக்கிட்டையும் கூட ஒரு கம்பெனியன் போனவங்கக்கிட்டையும் கேட்குறாங்க. அப்போ வந்து கூட கம்பெனியனோட போனவங்க என்ன சொல்கிறாங்க, அதை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து தனியாக போனவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏறுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சாக்லேட் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. சாக்லேட் வச்சு சாக்லேட் வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு சிலர் கம்பெனியோடு இருக்கிறவங்களையும் தனியாக இருக்கிறவங்கக்கிட்ட கொடுத்தப்போ சாக்லேட்டும் டேஸ்ட் வந்து அதிகமாக இதாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் புத்தாவோ இல்லை வந்து ஒரு ஞானியோ இல்லை, என்னால் வந்து ஓரளவுக்கு தான் ஹாப்பினஸ் வந்து இது பண்ண முடியுன்றப்போ, என்னோடய ஹாப்பினஸ் ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு, லைஃப்பை வந்து இன்னும் ஈஸியாக சஃபரிங்ஸை வந்து கம்மியாக காட்டுறதுக்கு எனக்கு கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்றது எனக்கு வந்து என்னோடய ஒப்பீனியன். அதே மாதிரி இன்னொரு சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, ஒரு சில விஷயங்கள் மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள், அதுலேருந்து நம்ம கொஞ்சம் டிட்டாச்மெண்ட்லாம் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, அதுலேருந்து வரக்கூடிய சஃபரிங்ஸோ ப்ளஸ் வந்து ஃபினான்ஷியலாகவும் பெட்டராகவும் ஒரு மைண்ட் செட் வந்து கொண்டு வரலாம் அப்படின்றது ஒரு இதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு லேர்னிங். இன்னொரு சைடில் என்னன்னாக்க, நிறையா அட்டாச்மெண்ட் வித் தி நான் ஃபோட்டோஸ்லாம் நிறையா வச்சுருந்தேன் என்னோடய கேலரியில். அது எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். அந்த ஃபோட்டோஸோட வச்சுருந்த அட்டாச்மெண்ட்லாம் கம்மி பண்ணிவிட்டு மினிமலிஸ்டிக்கான ஒரு லைஃபுக்கு எனக்கு வரத்துக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இதை இப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நிர்வாணா அப்படின்னு ஒன்று இருக்குது. இவர் வந்து டீலிங் வித் entities of beyond our expectation. This kind of inquiry, senseless spiritual instead of himself with the question of, அதாவது குட் லைஃப்னா என்ன, கொஷின் இவர் வந்து concentrated himself with the question of good life. குட் லைஃப்னா என்ன, அண்ட் விச் இன்வால்வ்ஸ் எக்ஸாமினிங் தி கொஷின் ஆஃப் ஹாப்பினஸ் விச் யுவர் குட் லைஃப். குட்னா என்ன அப்படின்றது இதெல்லாம் வந்து கொஷின் பண்ணார். இதுக்கு தான் வந்து நம்ம சாக்ரட்டிஸ் என்ன சொல்கிறாரு, குட்டுன்னு ஒரு சிலது இருக்குது, பேடுன்னு ஒரு சிலது இருக்குது. அவர் ஈவல் சொல்கிறாரு, அப்படிலாம் இருக்குது. ஆனால் குட் எது எனக்கு அப்படின்றது கொஷின் பண்ணணும். எனக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றது எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்றதுக்காக எனக்கும் அது பிடிக்கணுன்ற அவசியம் இல்லைல்ல. எனக்கு அது குட்டா, எனக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா. நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, இல்லை அது கஷ்டமாக இருக்கும், ஒரு ரைடு வந்து பார்த்துட்டு பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு படம் பார்த்துட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனால் படம் ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதை மாதிரி குட் பேட் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிபெண்ட்ஸு. நான் தான் முடிவு பண்ணணும். அப்படி இல்லாத ஒரு லைஃப் வந்து ஒர்த் இல்லை அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு. அன்கொஷின்டு அன்எக்ஸாம்டு லைஃப் இஸ் நாட் ஒர்த் லிவிங் அப்படி சொல்கிறாரு. ஸோ இந்த ரெண்டு ஃபிலாசபியோட ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் ஓரளவுக்கு எனக்கு கிடச்சிது, உங்களுக்கும் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.